என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்திற்கு நம்ம வந்து ஒரு தகவலை கொடுக்குறோம். மக்கள் வந்து நம்ம புத்தகத்தை வாசிக்கிறாங்க. அப்போ ஒரு எழுத்தாளனா மாறினதுக்கப்புறம் சமூக பொறுப்பு அப்படின்றது வந்து நமக்கு கூடிடுது தோழர். அப்போ இயல்பிலேயே நம்மளுடைய மொழி, நடை எல்லாவற்றிற்கும் வந்து ஒரு சமூக அந்தஸ்து நம்மளோட சேர்ந்துடுது. ஒரு படைப்பாளன் ஆமா பொறுப்புணர்வு வந்துடுது தோழர். ஒரு படைப்பாளன் என்பவன் யார் அப்படின்னா, என் பார்வையில் என்னன்னா, ஏதோ நம்ம சமுதாயத்தை திருத்தலன்றதெல்லாம் வேற தோழர். மறந்து போன மனித நுட்பங்கள் இருக்குல்ல தோழர், மறந்து போன மனித நுட்பங்களை வந்து நம்ம நினைவூட்டுறோம். ஆமா தோழர், உணர்வுகளை வந்து நம்ம பதிய வைக்கிறோம் தோழர். அது எழுத்தாளனுடைய இப்போ வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு சில கதைகளை வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற குமுறல்களை வந்து பேச முடியாது, எல்லாரும் வெளிப்படையா பேச முடியாது. இப்போ நம்மளை போல படைப்பாளன்கள் என்ன பண்றாங்கன்னா, அதை நினைவூட்டி நீங்க வந்து இயல்புக்கு வாங்கன்னு நம்ம வந்து நினைவூட்டுறோம் தோழர். அதுதான் என்னுடைய ஒரு படைப்பாளனுடைய வேலை. ஒரு கதையை எழுதி இந்த நாட்டையும் புரட்டி போட்டு கிடையாது. அந்த கர்வம்லாம் சரியா சொன்னீங்க. இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சிக்கல், இப்போ ஒரு பிரச்சனை, இப்போ ஒரு சமூக சூழ்நிலை இருக்கு. ஆமா, அதை பதிவு மட்டும் செய்யறதே வந்து ஒரு பெரிய எழுத்தாளனுடைய கடமை தான். அதுதான் நானும் என்னுடைய பாணியும் அதுதான். சரியா சொன்னீங்க. ஏன்னா இப்ப இதய முரளின்னு கூட ஒரு கதை இருக்கும். இந்த ஏரிக்குள் கடல் தொகுப்புல வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. ஆமா தோழர், முன்னாடி அந்த கதை ஆமா தோழர், அது இயல்பா நடந்த ஒரு விஷயம், மகிழ்ச்சியான. ஆமா தோழர், அதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு வரி எழுதியிருப்பேன். அதுல என்ன எழுதியிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோழர், ஒரு திருமண கூட்டத்துல வந்து பெண்கள் வந்து நகை அணிந்து வருவாங்க. அப்போ அந்த ஆண்களுடைய மனநிலைமை என்ன அப்படின்றது வந்து ஆமா. அப்போ இந்த மாதிரி ஒரு பார்வை தான் நம்ம வந்து ஒரு எழுத்தாளனா. ரொம்ப அருமையான கதை. பொய் எழுதுறோட போய் உட்கார்ந்து ஆமா தோழர், ஆமா அடுத்த முகூர்த்தம் நான் அடுத்து கிளம்புறேன்னுவான். அந்த மாதிரி அது இயல்பா. இதுதான் ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு வெற்றி நான் நினைக்கிறேன் தோழர். அப்புறம் ஒரு எனக்கே ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்னன்னா, ஒரு வாசகர் வந்து நம்ம எழுதின ஒரு 4 வாக்கியங்களை எடுத்து ஸ்டேட்டஸா வச்சிருந்தார். அப்போ ஒரு எழுத்தாளனை எப்படி அவங்க பாக்குறாங்க அப்படின்றது வந்து எனக்கு அது ஒரு பெரிய விருதுகள் எல்லாம் விட முக்கியம் வந்து யாருடைய மனசுலயும் நம்ம போய் தைக்கிறோம். ஆமா தோழர், பர்சனலா டச் பண்றோம். அந்த இடத்த வந்து அனுபவிக்கும் போதுதான் சரியா சொன்னீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் கிட்டத்தட்ட அந்த அனுபவத்தை வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க அதை நல்லா வந்து சுவைச்சிட்டு வரீங்க. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஆரம்ப காலம்ன்றதுனால அது ரொம்ப பேரானந்தத்தை தருது. நிச்சயம் உங்களுக்கும் அது பேரானந்தம் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் எங்களை போன்ற புதிய எழுத்தாளர்களுக்கு வந்து இப்போ சரவணன் சந்திரன் போன்ற நண்பர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உற்சாகம் ஊட்டுறாங்க. நீங்க வந்து இதை பண்ணுங்க. இப்போ நீங்க உங்ககிட்டலாம் நாங்க வர்றதுக்கு என்னன்னா, ஒரு பெரிய படைப்பாளர்கள் நீங்க சமூகத்துல எப்படின்னு முதல்ல ஒரு அச்சம் இருந்தது. அதை நீங்க உடைச்சிருந்தீங்க. அதை உங்களை போன்ற இல்ல தோழ, அதை நீங்க எல்லாம் உடைச்சிங்க அந்த பிம்பத்தை. அதை என்ன கேட்டீங்கன்னா, நான் ஜெயகாந்தன் அவர்கள்கிட்ட எல்லாம் போகவே முடியாதுன்னுவாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வந்து ஒரு ஆளுமையோட தான் பேசுவார், ஒரு ஆளுமையோட தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி. நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா இயல்பா இருக்கிறீங்க. அதுவே பெரிய ஒரு எழுத்தாளனுக்கு மிகப்பெரிய வரம் தோழர். ஏன்னா அதை உங்களுக்கு தலைக்கணமா அதை எடுத்துக்காத, அது வரமா எடுத்து நீங்க எல்லாம் வாழறீங்க. அதை உங்களை போன்றவர்களை பார்த்து நாங்க கத்துக்கிறோம். விலகி போயிட்டு கதையை எழுத முடியாது. சரியா சொன்னீங்க. கரெக்டா அவங்க கூட மிங்கிலாய் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் தான் எழுத்தாளனா இருக்கு. நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம ஒரு கோபுரத்துல போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கறது தெரியாது. இணைந்து போயிட்டு இருந்தாதான் அது வரைக்கும் தான் அந்த படைப்பு கால் பதிஞ்சிருக்கும் நிலத்துல. விளையாண்டுட்டு தான் இருக்கும் அந்த கதைன்னு நான் நினைக்கிறேன். நான் கேட்க வந்தது, நீங்க யாரோட கதைகள்லாம் விரும்பி படிப்பீங்க? யாரோட எந்த எழுத்தாளர்கிட்ட எல்லாம் நெருங்கி பழகி? நான் கந்தவர்வன் கதைகள் எனக்கு ரொம்ப பாதித்த கதைகள் வந்து கந்தவர்வன் கதைகள். அப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப இப்படியெல்லாம் ஒரு எழுத்தாளன் எழுத முடியுமா அப்படின்னு கூட நான் வியந்ததுண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தங்கர் பச்சான் கதைகள் ஒன்று நான் ஒரு தொகுப்பு படித்தேன். ரொம்ப அது வந்து கரைய வச்சிருப்பார் அவருடைய எழுத்தின் மூலயமா. பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் வந்து 9 ரூபாய் நோட்டு தான் அவர். ஆமா, வெள்ளை மாடு. நான் அந்த வெள்ளை மாடு பற்றி தான் பேசுறேன்.
அந்த வெள்ளை மாடுல பாத்தீங்கன்னா அது இப்படி ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு விஷயத்த ஒரு ஒரு சம்சாரி ஒரு விவசாயிக்கும் அந்த நடத்துற விவசாயிக்கும் அந்த மாட்டுக்கும் நடக்கிற ஒரு நிகழ்வு இருக்கு பாருங்க. அது வந்து இது இப்படியெல்லாம் அதாவது உணர்வுபூர்வமா எழுதுற எழுத்தாளர்கள் மிக குறைவு தோழர். அது ஆமா ஆமா தோழர் சொன்னாரு. கடலூர்ல எல்லாம் கூட கதை எழுதுறவங்க இருக்கானான்னு என்ன கேட்டானுங்க. கரெக்ட். அங்கதான் தங்கர் வச்சான் இருக்காரு, அது பாருங்க கண்மணி இருக்காரு, இவர் இருக்கிறாரு விருதாச்சலத்தில் கடற்கரை. இமயம் ஆமா இமயம் இருக்கிறாரு. அவ்வளவு பேருக்கு அறிவுமதி ஐயா அவர் இருக்காரு. அதனால அது எவ்வளவு சுலபமா புறந்துடுறாங்க. அந்த ஊர்ல ஏன்னா கரிசல் காடுதான். ஆமா கதை மதுரை வட்டாரம் ஆமா கதை உருவாகும். இதெல்லாம் கிராமீணன்னு நினைக்கிறாங்க. அதனால நீங்க தங்கர் அவர் தங்கர் பச்சான் கதைகள்லாம் பாத்தீங்கன்னா நம்மள கரைய வச்சிருப்பார். அந்த எழுத்தின் மூலயமா பாத்தீங்கன்னா அப்படி ஒரு எழுத்தினுடைய வீச்சு இருக்கும். இவரை போன்றவர்கள் எழுத்துக்களை வாசிக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து அப்போ இப்போ கதை இப்படிலாம் எழுதலாமோ அப்படின்ற 9 ரூபாய் நோட்டு திரைப்படமா வந்தது. அதை அப்படியே எடுத்திருப்பார். அது அவரால் மட்டும்தான் முடிஞ்சிருக்கும். வேற யாராலையும் அது மாதிரி எடுக்க முடியுமான்றது சாத்தியமே இல்லை. அது நாவலா வந்ததுதான். அப்படி எல்லா படமும் ஒரு கதை சிறுகதை போல எழுதிட்டு ஏன்னா உங்க நெருங்கிய நண்பர் வேற, அதனால ஆமா ஆமாதான் அருமையான படம் தோழர். அது கூட இருந்தது. ஓகே தோழர். 4-5 மாதம் அந்த டிஸ்கஷன் என்ன டைட்டில் கார்டுல கூட போட்டார் எழுத்தாளர். அவ்வளவு கூட இருந்தேன். அப்பதான் பார்த்தா முதல்ல ஒரு கதையா எழுதிடுவாரு. அதுதான் சினிமான்னு சொல்லுவாரு. ஒரு சினிமா எடுக்கிறது இல்லை, ஒரு சிறுகதையா நாவலா எழுதி பார்த்து அதை வாசிச்சு அதுல கிடைக்கிற நிறைவுக்கு தான் நான் படமா எடுக்கிறேன்னு சொன்னாரு. அப்படிதான் ரொம்ப சிறந்த பாணி தோழர் அது. அவரெல்லாம் வந்து சமூகம் இன்னும் கொண்டாடலை அப்படின்றது தான் சொல்லுவேன். ஏன்னா சிறந்த எழுத்தாளராக அவர் வந்து நிச்சயம் வந்து நிறைய படைப்புகளை அவர் படைக்கணுன்றதான் என்னுடைய விருப்பமும் கூட. அதுபோல உங்களுடைய வெட்டுப்புலி வந்து நான் பார்த்து வேந்திருக்கிறேன். அது வந்து எப்படி இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் எழுத முடியும்? ஏன்னா நீங்க அது வந்து ரொம்ப உங்களை வந்து ஒரு புகழின் உச்சத்துக்கு கொண்டு போன ஒரு புத்தகம் அது. என் பார்வை இல்லை, அது சரிதானத்தோட என் பார்வை மட்டும் இல்லை. எது எடுத்துக்கிட்டாலும் நான் முதல்ல ரெஃபரன்ஸ் தேடுறேன். ஓகே தோழர். என்னுடைய பாணியா அதை நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு சரித்திர ஆதாரபூர்வமான ஒரு டாக்கு ஃபிக்ஷனா இருக்கணும்ன்ற எண்ணத்தோடயே நான் எழுதுவேன். வெங்கை நம்பூர் குறிப்புகளா இருக்கும். ஆமா அந்த பிரம்ம ராட்சசம் மனசாட்சி எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் அதனுடைய ஜியோகிராபி அது எங்க நடக்குது, அங்க அந்த வருஷம் அந்த வனசாட்சியில பார்த்திருந்தேன். நீங்க ரொம்ப அது தெளிவா இங்கிருந்து எழுதிருக்கீங்க. ஆமா நேரு என்ன பண்ணாரு, அங்க இருந்து மக்கள் எப்படி வந்து சேர்ந்துருப்பாங்க, அப்ப என்ன ட்ரெயின் இருந்ததா, போட் இருந்ததா, எப்படி வந்தாங்க, இங்க இருந்து எப்படி அவங்க போனாங்க, இங்க ரெப்கோன்னு ஒரு வங்கி தொடங்குறாங்க அவங்களுக்காகவே, புலம்பெயர்ந்து வங்கி தான் அது. இப்படி இதெல்லாம் சேகரிச்சுட்டு அப்புறம் அதை கதையாக்கலாம். வெட்டுப்புலியும் அப்படிதான். முதல்ல வந்து என்ன நடந்தது, தீப்பெட்டி சிறுத்தையை வெட்டிட்டான், ஒரு ஆடு காவல் காக்குறான்னு ஒரு தகவல் கிடைக்குது. அங்க இருந்து போறேன், அது எங்க நடந்தது எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் எந்த பீரியடு, அந்த பீரியட்ல தமிழ்நாட்டுல என்னெல்லாம் நடந்தது இதெல்லாம் சொல்லிட்டு அப்படிதான் வருவேன். நான் என்ன பத்தி சொல்ல இல்ல நிச்சயம் தோழர். ஏன்னா எனக்கு உங்க கதைகள் நீங்க என்ன மாதிரி பாணி? எனக்கு வந்து தோழர் நான் வந்து முதல்ல எனக்கு என்னுடைய நண்பர் விஷ்ணுபுர சரவணன் வந்து ஒரு எழுத்துப்பாணி அவர் ஒரு எழுத்துப்பாணி சொன்னார். ஏன்னா அவன் சீரார இலக்கியத்தினுடைய உச்சத்துல இருக்கிற எழுத்தாளர் விஷ்ணுபுர சரவணன். மகுடம். ஆமா மகுடம். அப்போ அவர் வந்து நிறைய எழுத்தாளர்களோட பழகிய அனுபவங்கள் எல்லாம் எங்கிட்ட நிறைய பகிர்ந்தார். நீங்க எப்படி எந்த அளவுக்கு எங்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து ஒரு புதிய எழுத்தாளனுக்கு எந்த விதமான ஒரு ஈகோ இல்லாத ஒரு புதிய எழுத்தாளனை எப்படி உருவாக்கணும், என்னென்ன அனுபவங்கள் நீங்கெல்லாம் எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி என்னுடைய சக வயது தான் அவர் விஷ்ணுபுர சரவணன். அப்போ அவர் அவருக்கு உண்டான சில பாணிகளை எனக்கு சொல்லி கொடுத்தார். நீங்க அடுத்தடுத்து வரும் எழுத்துக்களை வந்து நீங்க இப்படிதான் எழுதணும், நாங்கெல்லாம் இப்படிதான் எழுதுறோம், இது உங்களுக்கு கை வந்ததுன்னா இது வந்து ஒரு சிறந்த பாணி அப்படின்னு.
அப்படி இந்த ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கு ஒவ்வொரு இப்போ என்ன நான் முதல்ல பார்த்தீங்கன்னா கருவை வந்து முதல்ல எடுத்து வச்சிருவோம் தோழர். என்னுடைய அடிப்படை நான் கதை சாராம்சம் என்னன்னா என்ன கதை எழுத போறேன் அப்படின்னு எடுத்துருவேன். கேரக்டர்ஸு கருவை எடுத்துருவேன். எடுத்து தலைப்பு இதுதான் கருன்னு அதை பேஸ் பண்ணி நான் கதை எழுத ஆரம்பிச்சிடுவேன். இப்படிதான் நான் எனக்கு தெரிஞ்சு நான் எழுதுறேன். ஆமாம் ஆமாம், அண்டர்லைன் எடுத்து வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நான் எழுத ஆரம்பிச்சிருவேன். அப்போது நான் அப்போ தான் புரிஞ்சுக்கினா ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு பாணி இருக்குது அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஆமாம் ஆமாம், சிலர் வந்து சரியா சொன்னீங்க. பேரெல்லாம் எழுதி எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியாது, நான் எழுதிட்டே போவேன், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. கரெக்ட். அந்த அந்தந்த ரெஃபரன்ஸ் விட்டு போயிடக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கவனமா இருப்பேன். அப்ப 60கள்னா 60கள்ல என்னன்னு சொன்னாங்க, இதை வந்து பேண்ட்னு சொன்னாங்களா, அந்த ட்ரௌசர்னு சொன்னாங்க, அது கவனமா எழுதணும். அப்போ மோரிஸ் மைனர் கார்ல போயிட்டு இருந்தான்னு எழுதிட்டோம்னா தப்பாயிடும். இருந்ததா அப்படிலாம் வந்து கவலையாயிடும். ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா எடுத்துக்கலாம். ட்ராங் வண்டி போயிட்டு ட்ராங் வண்டி அப்படி இருந்ததா, அப்போ பர்சாக்கம் பக்கமா அது போச்சா, அதை போய் கேட்டுட்டு இருக்கேன். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். எல்லாமே வரும் அந்த மாதிரி. அதனால என்னுடைய கதைகள்ல வந்து அந்த ரெஃபரன்ஸ் ஆத்தென்டிசிட்டின்னு வாங்கல, தன்மைக்காக நான் ரொம்ப கவனம் எடுத்துக்கிறேன். ஓகே, இது என்னுடைய இது. கதைக்கரு இருக்கும், நிச்சயமா கதைக்கரு தான் முக்கியம். திராவிடியன் பாலிடிக்ஸ் எப்படி வளர்ந்தது என்பதை சொல்றதுதான் அந்த கதை. அதான் நான் சொல்ல போறேன். ஆனா அதுக்கு இதெல்லாம் சேர்ப்பேன், ஃப்ளேவர், ஆடட் ஃப்ளேவர் இருக்கு. கரெக்ட் தோழர். இல்லை நிஜம்தான் தோழர். ஏன்னா அப்படிதான் நான் அப்போ ஒவ்வொரு எழுத்தாளர்களுடைய பாணின்னு ஒன்று இருக்குன்றத நான் அப்போதான் உணர ஆரம்பித்தேன். அப்போது நான் எனக்கு பார்த்தீங்கன்னா தோழர், எழுத்தினுடைய தன்மை அது புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாவே நமக்கு ஒரு கட்டத்தில் எழுதணுன்ற ஒரு உந்துதல் வந்துடுது. அப்போ என்ன எழுதுறோன்றது ரெண்டாவது, அது சரியா எழுதுறோமா பிழையா எழுதுறோமான்றது இரண்டாவது. எழுத தூண்டுது புத்தகம் வாசிச்சு. ஆமா, அப்படின்னு தோணுது. ஆமா தோழர். ஆரம்ப காலகட்டத்தில் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன், சின்ன சின்ன கவிதைகள். பார்த்தவுடன் பேசாதே, அதெல்லாம் கவிதைன்னு நினைச்சேன் ஆரம்பத்தில். பேசியவுடன் பழகாதே, பழகியவுடன் பிரியாதே, இது ஒரு கவிதை. அப்படிதான் நம்ம ஒரு ஏதோ ஒரு விஷயங்களை அந்த மாதிரி ஒரு கவிதைன்னு நம்ம நினைச்சிருந்த காலகட்டம் எனக்கு உண்டு. ஆமா தோழர். அப்படி ஆரம்பிச்சதனுடைய விளைவு என்னாச்சுன்னா அது அடுத்த கட்டத்துக்கு நம்ம எழுதணும் அப்படின்றது வந்து இந்த சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ கேட்ட கேள்விக்கு திரும்ப வரேன். அப்போ இப்போ சமீபத்துல வந்து சமகால எழுத்தாளர் குழந்தை அனிதான்னு ஒரு எழுத்தாளர் எழுதுறாங்க, ரொம்ப அழகா எழுதுறாங்க. அவங்களுடைய எழுத்துப்பாணி இயல்பா இருக்குது. அதை வந்து நான் சமீபத்துல படிச்சேன் தோழர். அவங்களுடைய புத்தக பாணி, ஏன்னா புதிய எழுத்தாளர்களுடைய நுட்பம் என்னன்றதுக்காக நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் தோழர். அவங்க புதுசாக யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள வந்து என் பார்வை வந்து பழைய நம்மளுடைய மூத்த எழுத்தாளர்களுக்குன்னு ஒரு பாணி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுடைய பாணின்றது அப்போ இப்போ சமகால எழுத்தாளருக்கு வந்து ஒரு அமைப்பு இதுதான்ற கட்டமைப்பெல்லாம் கிடையாது தோழர். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீங்க கூட பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் வரணும் அப்படின்லாம் இல்லை. ஆமா, அவங்க வந்து நீங்க நம்ம திரைக்கதை எப்படி நம்ம பாணி அமைக்கிறோமோ, திரைக்கதை வந்து எப்படி பண்ணுவோம்னா முதல்ல இங்கிருந்து முதல் காட்சி, இரண்டாம் காட்சி, மூன்றாம் காட்சி, எப்படி நம்ம திரைக்கதையை வந்து அமைப்போம். இப்போ இந்த புதிய எழுத்தாளர்கள் எப்படி பண்றாங்கன்னா இறுதியிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆமா தோழர். ஆமா, நீங்க அதை வந்து நமக்கு அத ரொம்ப வியப்பா இருக்குது. ஆமா தோழர், அது வந்து நீங்க நம்ம சிந்தனையை தூண்டுது, இப்படியெல்லாம் எழுதுறாங்களா அப்படின்னு. அதனால நான் இந்த புதிய எழுத்தாளர்களை இன்னும் விரும்பி வாசிக்க ஆரம்பிக்கிறேன் தோழர். அதற்காக நம் முன்னோர்களை நான் மறந்துடல. எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க பார்த்தீங்களா, எனக்கு அவங்களையெல்லாம் நான் மறந்துடலை. ஏன்னா அவங்க காட்டின வழியில தான் நம்ம வரோம். உங்களை போன்றவர்களை பின்தொடர்ந்து தான் நாங்கள் வரோம். ஏன்னா நீங்க போட்ட பாதை ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. நாங்க என்ன பண்றோம்னா இப்ப புதிய எழுத்தாளர்கள் அதை எங்க வசதிக்கு அதை மாத்திக்கிறோம். அந்த சுதந்திரம் அந்த சுதந்திரம் நீங்க எங்களை ஆதரிக்கிறீங்க, நீங்க வந்து ஊக்கம் அளிக்கிறீங்க. இது வந்து எங்களுக்கு தொடர்ந்து வந்து அடுத்த கட்டத்திற்கு பயணிக்கணும், தொடர்ந்து வாசிக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் சமீபத்தில்
இன்னொரு பார்த்தீங்கன்னா கார்த்திக் புகழேந்தி அவருடைய சிறுகதைகள் படித்தேன். ரொம்ப அழகா இருந்தது. அது நான் இப்பதான் அவரை படித்தேன். ஏன்னா அவரை சந்திக்க நேர்ந்துக்கும் போது நீங்க இதை அவசியம் படிங்க அப்படின்னாரு. அப்போ அவருடைய சிறுகதைகள்லாம் எனக்கு ரொம்ப நேசிச்சது. தொடர்ந்து வந்து சரவண சந்திரன் புத்தகங்கள் அவர் நெருங்கிய நண்பர்ன்றதுனால, உங்களை போன்ற நெருங்கிய நட்புன்றதுனால அவருடைய புத்தகங்கள் வந்து ரமலோ புத்தகம் வாசிச்சேன். அது ஆச்சரியமூட்டதா அதன தகவல்கள் நிறைய இருந்தது. ஒரு மீன் பார்த்தீங்கன்னா, மீனை பற்றி நான் அதை குறிப்பே எடுத்து வச்சிருந்தேன் தோழர். கிட்டத்தட்ட ஒரு 200 வகையான மீன் எழுதியிருப்பாரு அதுல. நான் அவரை சந்திக்கும் போது எப்படிங்க எழுதுனீங்க 200 வகையான மீன் அதுல அப்படின்னு கூட கேட்டேன். அப்புறம் அதை பற்றின விளக்கங்கள் சொன்னாரு. அந்த மாதிரி அதனால தொடர்ந்து நான் அவர் படிச்சு நீங்க பேச அவர் பேச ஆமா தோழர். ரமலோன்னு அழைக்க ஆரம்பிச்சதுலாம் எனக்கு தெரியும். அது அவர் அன்பு, அவர் அன்பின்பால் என்ன வந்து அது எல்லாமே உங்களால தான் நிகழ்ந்ததுன்னு வைங்க. ஏன்னா நான் நிறைய சமகால எழுத்தாளர்களாக இருக்கட்டும், இல்லை நீங்க உங்களுடைய சக எழுத்தாளர்களை நீங்கள்லாம் என்னை அழைச்சி அறிமுகப்படுத்தி அப்படி நீங்க உற்சாகம் ஊட்டுறதுனால தான் நாங்க வந்து அடுத்த கட்டத்திற்கு வந்து நகர்றோம் அப்படின்றது. அது நிச்சயம் நாங்க வந்து பெருமையோட அதை சொல்லிக்க விருப்பப்படுறோம். அனுபவம்லாம் உங்களுக்கு தொடர்ந்து பயன்படும். நீங்க நிறைய படிக்கிறீங்க, நான் நிறைய படிங்கலாம் சொல்ல வேண்டியதே இல்லை. அதையும் தாண்டி படிச்சுட்டு இருக்கீங்க. சிறப்பான அடுத்த தொகுப்புகள் நாவல்கள் வெளிவரணும். வாழ்த்துக்கள். நன்றி தோழர். மிக்க மகிழ்ச்சி தோழர். நன்றி.